أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய கூட்டத்தினர்களே, நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்துவிட்டீர்கள். கன்றுக்குட்டியை வணங்கும் பொருளாக ஆக்கி கொண்டதின் காரணமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்துவிட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனின் பக்கம் நீங்கள் மீளுங்கள், தௌபா செய்து அவனிடத்தில் மீளுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை படைத்தவனிடத்தில் உங்களுக்கு சிறந்த விஷயமாக, நன்மை பயக்கும் விஷயமாக இருக்கும். அப்படி செய்துவிட்டால் உங்களுடைய தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக அவன் பாவங்களை அதிகம் மன்னிப்பவனாகவும் அதிகம் அன்பு காட்டக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். இப்போ இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை நினைவூட்டி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள் என்று இதற்கு முன்னால் அவர்களுக்கு செய்த பல நிஅமத்துகளை நாம் வரிசைப்படுத்தி குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நான் சொல்லி காட்டினோம். அந்த வரிசையிலே அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களுடைய வரிசையில் இந்த உபகாரத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வாங்கிட்டு வந்தாங்க. சென்ற வாரம் நாம் இதை தெரிந்து கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பனு இஸ்ரவேல் சொன்னாங்க, நமக்குன்னு ஒரு வேதம் இருந்தால் நல்லா இருக்கும், நாம் அதை பின்பற்றி நடக்கலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ் நீங்கள் இந்த தூர் சீனா மலைக்கு வாங்கன்னு சொன்னால் 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு இருந்து இபாதத் செய்து அல்லாஹ்விடத்தில் தௌராத்தை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. தௌராத் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த 40 நாட்களுக்குள் சாமிரிங்கிறவன் என்ன செஞ்சான், அந்த மக்கள்கிட்ட இருந்த தங்கம் வெள்ளி இவையெல்லாம் வாங்கி உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சான். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி மண் எடுத்து வச்சிருந்த மண் எடுத்து தூணா அது உயிர் வந்துச்சு. அது சத்தம் போட்டுச்சு, கன்றுக்குட்டி மாதிரி சத்தம் வேறு போட்டுச்சு. இதை பார்த்து என்ன செஞ்சால், இதுதான் உங்களுடைய இறை கடவுள், மூசா போனவர் போயிட்டார், அவ்வளோதான், இனிமேல் 30 நாள் சொல்லிட்டு போனார், 40 நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி அந்த மக்களை வழி எடுத்தான். அப்போ மக்களில் பொதுவாகவே புதுசாக எதையாவது செஞ்சால் அது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு போகக்கூடியவங்க பலர் இருக்கு மாதிரி. அப்போது சில பேருக்கு இருந்துச்சு, இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, ஒன்று நம்ம தெய்வமாக ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு அதை வணங்கிக்கிடலாம். இவன் செய்கிறதும் ஒரு அற்புதமாக தான் இருந்துச்சு. அது சிலை செஞ்சு உயிரெலாம் கொடுத்தாரு, உயிரெலாம் வந்துச்சு. அப்போ அதனால் சத்தம் வேறப்படுது, அதனால் இதை வணங்கலாம், இது இலாகாக நம்முடைய கடவுளாக இருக்கும் என்று நினச்சி சில பேர் என்ன செஞ்சாங்க, புதுசாக ஒன்று செய்யணும். புதுசாக இருந்தால் அது ஒரு இன்பம் அவங்களுக்கு. புதுசாக எதையாவது சொன்னால், இன்னைக்கு நாளொரு வண்ணம் புதுசாக ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லிக்கிட்டே மக்கள் உருவாக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் போதம் செய்கிறாங்க. அது மாதிரி அப்போ அந்த ஒரு சில பேர் சாமி சொன்னதை கேட்டு அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் பார்த்தா இப்படி இருக்குது, நிலைமை மாறி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் மன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய கூட்டத்தார்களே, இப்போ நீங்கள் செஞ்சது உங்களுடைய செயல்னால உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து விட்டீர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன், அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே நீங்கள் அவன்கிட்ட என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க.
உங்களுடைய பாவ மன்னிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது இப்போ நம்முடைய சரியத்தில் சில குற்றங்களுக்கு தண்டனை அவர்களை கொலை செய்வது அப்படின்னு இருக்குது. ஒருவர் இன்னொருவரை வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன, தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் கொலை செய்தவரை கொல்லப்படுவது தான் தண்டனை. அதே மாதிரி ஒருத்தர் திருமணம் முடித்த ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் கல்லெறிந்து அவர் கொல்லப்பட வேண்டும். இது இப்போ நம்முடைய சரியத்தில் உள்ள சட்டம். இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரியத்தில் என்ன சட்டம் சொன்னால், ஒருவர் மதம் மாறிவிட்டால், தீனை விட்டு சென்று விட்டால், அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னால் அவர் திரும்ப வந்தால் மட்டும் பத்தாது, அவர் தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும், அவரை அழிக்க வேண்டும், அவரை கொல்லப்பட வேண்டும். அப்போ தான் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களே அழித்துக் கொள்ள வேண்டும், உங்களே கொண்டு விட வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா இப்போ நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு நல்லது, அல்லாஹ் உங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அப்போ குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, அதாவது உங்களை நீங்களே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதில் 2 விதமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, தற்கொலை செய்து கொள்வது, தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, அது அந்த முறையில் தன்னை அழித்துக் கொள்வதுங்கிறாங்க. இன்னும் சில குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்கிறாங்க, அவங்கள அழித்துக் கொள்வது அப்படின்னு சொன்னால் தன்னையே தானே கொலை செய்து கொள்வது அல்ல, மாறாக அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கன்றுக்குட்டியை வணங்கினாங்களோ அவங்கள வணங்காதவர்கள், கன்றுக்குட்டியை வணங்காம மூசா அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக ஈமான் இருந்தாங்கல்ல, இவங்கள ஒருத்தர் அவங்கள ஒருத்தரை கொன்றணும், இந்த முறை அப்படின்னு சொல்றாங்க. ஆக 2 விதமான முறைகளை சொல்லப்பட்டிருக்கு. எப்படியும் அவங்களை அழித்துக் கொள்வது, அவர்களை அழிப்பது, அவர்களை கொள்வது தான் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அது மாதிரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் சிலர் யாரெல்லாம் அப்படி கன்றுக்குட்டியை வணங்கினார்களோ அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மற்றவர்களுடைய அல்லாஹ் இதை சொல்ல வருவது என்று சொன்னால், இது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லோருடைய பாவங்கள். யார் கன்றுக்குட்டியை வணங்கலையோ அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும்னா இது செஞ்சு ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கன்றுக்குட்டியை வணங்காதவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை பார்த்துட்டு அவங்க கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சோடனே அவங்க வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவோக்காக அதை விட்டுட்டாங்க. அதை ஒரு பெரிய தப்பாக ஒரு குறையாக நினைக்கல, அது அவங்களுக்கு பாரமாக தெரியல, இவ்வளோ பெரிய தப்பு செய்கிறாங்களேங்கிற உணர்வு அவங்களுடைய உள்ளத்தில் வரல, அப்படியே பொதுவோக்காக விட்டுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், இவங்க அவங்கள புறக்கணிச்சிருக்கணும், அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கணும், அவர்களோட எந்த சகவாசமும் இல்லாமல் ஆக்கி இருக்கணும். அதெல்லாம் செய்யலை. இவங்க கண்ணுக்குட்டியை வணங்கினவங்களோடு சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க எப்பவும் மாதிரி அவங்களோட பழகி கொண்டு இருந்தார்கள். எப்பவும் அவங்கள்ட்ட என்ன முறையில் நடந்து கொள்வார்களோ அது மாதிரியே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு தான் இருந்தார்கள். இப்போ இது இவங்க செஞ்ச பெரிய தவறு. யாரு கண்ணுக்குட்டியை வணங்காதவர்கள் செய்ய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எப்போ தன்னுடைய தீனை விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்கள ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும், அவர்களை விட்டும் தன்னை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும், தங்களை அவர்கள் ஒதுக்கி தனிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ அதனால இப்போ அல்லாஹ் சொல்றான், இப்போ உங்களுடைய பாவங்கள், அவங்கள ஒருத்தர் தப்பு செஞ்சவங்க அவங்க கொல்லப்பட்டுட்டான்னு சொன்னால் எல்லாருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. அப்போ உங்களை மன்னித்தான் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான் என்று சொன்னான். இப்போ இந்த விஷயத்துல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ் செய்த அவர்களுக்கு செய்த உபகாரம். இல்லைன்னு சொன்னா தப்பு செஞ்சவங்களை அழிக்கிறதோடு தப்பு செய்யாதவங்க பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுத்துருக்கலாம், ஏதாவது தண்டனையை அப்போ இறக்கி இருக்கலாம். ஏன்னா அப்போலாம் முற்காலங்களில் எப்படி சொன்னா அப்பப்போ தப்பு செய்யும்போது அல்லாஹ் தண்டனை இறக்கி கொண்டிருந்தாங்க. அப்போ அது மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்து அவங்களை அழிச்சிருக்கலாம். அல்லாஹ் அப்படி அழிக்காம உங்களை மன்னிச்சு விட்டுறதுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்தான. இது அல்லாஹ் செய்த ஒரு உபகாரம். அந்த உபகாரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களை எல்லாம் அழிக்காம நீங்க செஞ்ச தவறுக்கு உங்களை அழிச்சிருக்கணும், அந்த இடத்துல ஏதாவது வேதனையை கொடுத்து அழிச்சிருக்கணும். ஆனா அழிக்காம உங்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்தானு. இந்த உபகாரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அந்த உபகாரத்தை அங்கே நினைவு கொடுக்கிறாங்க. நினைத்திற்குரியவர்களே, இப்போ அதற்கு அடுத்து இன்னொரு உபகாரம் அல்லாஹ் சொல்றாங்க. வஇது குல்தும் யா மூஸா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். நீங்க சொன்னீங்க மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க சொன்னீங்க, பனு இஸ்ரவேலர்களே, மூஸாவே நாங்க அல்லாஹ்வை கண்கூட பார்க்காதவரை நாங்க உங்களை முழுமையா ஈமான் கொள்ள மாட்டோம்.
லன் நுஅ்மின லக, உங்களை நாங்கள் நிச்சயமாக ஈமான் கொள்ள மாட்டோம், ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை நாங்கள் கண்களால் பார்க்காதவரை பார்க்கிறவரை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க உங்களை ஒரு மின்னல் இடி சத்தத்தோடு உள்ள மின்னல் உங்களை தாக்கி உங்களை பிடித்துக் கொண்டது, அன்பும் தந்தோம், அதுல நீங்க மூர்ச்சையேற்று விழுந்து விட்டீர்கள், நீங்கள் உங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அப்படியே மூர்ச்சையேற்று விழுந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்துல குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லுன்னு சொன்னா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌராத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, தௌராத்தை கொண்டு வந்தாங்க. அதில் அந்த கட்டுப்பட்டியை வணங்கியவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. இப்போ தௌராத் வந்துருச்சு, தௌராத்து கேட்டீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் போய் நோன்பு இருந்து தௌராத்தை வாங்கிட்டு வந்து ஓதி காட்டினாங்க, தௌராத்தை போராட்டங்கள்ட்ட படித்து காட்டினாங்க, அந்த பனு இஸ்ரவேலர்கள் படித்து காட்டுறாங்க. படித்து காட்டும் போது பனு இஸ்ரவேலர்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றதுலாம் சரிதான், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இறங்கி இருக்குது அப்படிங்கிறத நாங்க முழுமையா நம்பணும்னு சொன்னா நாங்க அல்லாஹ் இடத்துல பேசணும். நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட பேசணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட நேர்ல சொல்லணும்ட்டாங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட நேர்ல சொல்லணும். நீங்க சொன்னதை வச்சு முழுமையாக நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதாவது இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கூட்டத்தினர் எவ்வளவு துன்புறுத்தி இருப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு துன்பம் கொடுத்துருக்கிறாங்க. எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுவாங்க, அதற்கு ஒரு வேலை இன்னொன்று கேட்பாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க, நாங்க அல்லாஹ் எங்களிடத்துல நேரில் சொல்லணும்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இப்படி சொல்றாங்களே. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க உங்க கூட்டத்திலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து நீங்க கூப்பிட்டு வாங்க, நான் பேசுறேன், நான் சொல்றேன், அவங்கள்ட்ட பேசுறேன்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து பொறுக்கி எடுத்து முக்கியமானவர்கள் 70 பேரை கூட்டிட்டு போனாங்க. அதாவது ஒரு முக்கியமானவங்க அப்படிங்கிறது சொன்னா சில பேர் தான் கேட்டாங்க, எல்லாரும் கேட்கல, சில பேர்களும் எல்லாரும் இப்படி சொல்லல, சில பேர் விதண்டமாக பேசுறவங்க இருக்குதான் செய்வாங்க. அதுல சில பேர் தான் இப்படி சொன்னாங்க, நாங்க எங்களுக்கு அல்லாஹ் சொன்னா தான் நாங்க என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு திருப்தி வரல அப்படின்னு சொன்னா இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுப்பாங்க. நம்ம அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சா கூட்டுவாங்க அப்படின்னா 70 பேரை கூப்பிட்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ எங்கள்கிட்ட அல்லாஹ் சொன்னாரு, அவங்க 70 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போனாங்க. தூர்சீனா அந்த மலைக்கு கூட்டிட்டு போனாங்க. தூர்சீனா மலையில அல்லாஹ் இவரிடத்தில் பேசினான். குர்ஆன்ல எல்லாமே பின்னாடி சம்பவங்கள் அது பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் பேசிட்டான். இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பேசுனதோட திருப்தி அடைஞ்சணும்ல. அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, மூசாவே சத்தம்லாம் கேட்டுச்சு உண்மைதான், ஆனா அல்லாஹ் தான் பேசுறாங்கிறது என்ன ஆதாரம், அதை எப்படி நம்புறது? அல்லாஹ் எங்கள்கிட்ட பேசினான், சத்தம் மட்டும்தான் வந்துச்சு, குரல் மட்டும்தான் வருது, அது அல்லாஹ்வுடைய குரல் தான்ங்கிறத நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு என்ன செஞ்சாங்க. இப்ப சொன்னாங்க, இப்பதான் சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை நேர்ல பார்க்கணும்டாங்க. குரல் மட்டும் கேட்டதை கொண்டு எங்களுக்கு திருப்தி ஏற்படல, இப்ப என்ன செய்யணும், நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது, இந்த கண்களை கொண்டு அல்லாஹ்வை யாராலையும் கேட்ட அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாசம் இருக்கிறது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு கிடையாது, மனிதர்கள் யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இவங்க முதட்டாவது பேசுனதுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சரி அப்படியா நீங்க பார்க்கணும் தெரியுங்களான்னு தன்னுடைய ஜோதியை தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தினான். இப்ப என்ன செஞ்சாங்க, அதே நேரத்தில் அந்த வெளிப்படுத்தும் பொழுது கடுமையான இடி சத்தத்தை போன்ற ஒரு சத்தத்தோடு ஒரு பிரகாசம் மின்னல் வெட்டின மாதிரி வெட்டுச்சு, மின்னல் வந்த மாதிரி வந்துச்சு. அதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க அப்படியே மூச்சு என்று விழுந்து விட்டாங்க. மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டாங்க, எல்லாமே 70 பேரும் விழுந்துட்டாங்க. இப்ப 70 பேரும் விழுந்து மௌத்தா போன மாதிரி கிடக்குறாங்க. ஆனா உண்மையில மௌத்தாகல, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான், சும்ம பஅத்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், அதற்கு பிறகு நீங்க மௌத்தானதற்கு பிறகு உங்களை அவன் எழுப்பினான், லஅல்லக்கும்
அதுக்கு பிறகு எல்லாம் எழுப்பிட்டான். அது எழுப்புனதும் எப்படி எழுப்பினான்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த 70 பேரை கூட்டிட்டு வந்தேன், இப்ப இந்த 70 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நான் போய் சொன்னா மூசா ஏதோ செஞ்சு கொலை செஞ்சுட்டாரு 70 பேரையும் சொல்லிடுவாங்க. பனு இஸ்ரவேலுக்கு தெரியல எப்படிப்பட்ட ஆளுங்க. என்ன சொல்லுவாங்க, மூசா கூட்டிட்டு போய் இந்த மலையை வச்சு 70 பேரையும் தீர்த்து கட்டிட்டாரு, ஏதோ செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அல்லாஹ் இவங்களுக்கு உயிரை கொடுத்துரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உயிரை கொடுத்துட்டா அவங்க தெளிவடைஞ்சிட்டாங்க. இப்ப இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்படி ஒரு உபகாரம் உங்களுக்கு செஞ்சேன். நீங்க கேட்டீங்க, விதண்டாவாதமாக தான் கேட்டீங்க. நீங்க விதண்டாவாதமாக கேட்டாலும் கூட அதையும் நான் ஏற்றுக்கொண்டு உங்க வழிக்கு நான் வந்தேன். யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான், உங்க வழிக்கு நான் வந்தேன். நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சேன். பேசணும்னு சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட நேரில் பேசணும்னு சொன்னீங்க, பேசினேன். அதில் திருப்தி படலை பார்க்கணும்னு சொன்னீங்க, ஒளியை கொடுத்த மௌத்தா போயிட்டு உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. நான் ஒன்றுக்கு ஒரு சொல்லி நான் அந்த ஒளியை என்னுடைய ஒளியை காட்டிவிட்டேன். ஆனா அதற்கு பிறகு உங்களுக்கு உயிர் கொடுத்ததில்ல, இது நீங்க நன்றி செலுத்துறதுக்கு தான் கொடுத்தேன். அப்ப இந்த உபகாரம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். இந்த உபகாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, இதற்கு அடுத்த ஒரு உபகாரம் அல்லாஹ் சொல்றான், வதல்லல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா, உங்கள் மீது நாம் மேகத்தை நிழலாக ஆக்கினோம். வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, உங்களுக்கு மண் சல்வா என்ற அந்த உணவை மறைமுகமாக என்னுடைய புறத்திலிருந்து உள்ள உணவை உங்களுக்கு கொடுத்தோம். உங்களுக்கு நாம் இறக்கினோம். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்ல முறையில் ஹலாலானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நாம் சொன்னோம். வமா வலமூனா, நாம் அநியாயம் செய்யவில்லை. வராக்கி என்றாலும் கானு அன்புசகும் எதிரிமோன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதில் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இதில் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்வார்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவங்களுடைய கோரிக்கை என்று அல்லாஹ்ட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோரிக்கை என்று அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை கொடுத்தான். திரும்ப வந்துட்டாங்க. இப்போ வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய அசல் ஊர் பனு இஸ்ரவேலர்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொன்னா சிரியா, ஷாம். அப்ப அந்த ஷாம்ல தான் சிரியாவுக்குள்ள தான் பைத்துல் முகத்தஸும் இருக்குது. இப்ப அந்த பகுதி தான் இவங்களுடைய பூர்வீகமான ஊர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இவங்க எல்லாம் எங்க வந்தாங்க? மிஸ்ருக்கு வந்தாங்க. இப்ப மிஸ்ருக்கு வந்த பிறகு பிறவனுடைய கொடுமை தாங்காம இப்ப மிஸ்ரை விட்டு நதியை கடந்து போயிட்டாங்க. தண்ணியெல்லாம் கடந்து இப்ப போறாங்க. தண்ணியை கடந்து போன இடத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இடையில இப்ப போகக்கூடிய பகுதியில அல்லாஹ் அவங்கள நீங்க திரும்ப சிரியாவுக்கு போயிருங்க, மிஸ்ருக்கு போயிருங்க அப்படிங்கிற உத்தரவை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிறதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. போற வழியில தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப அல்லாஹ் அவங்களுக்கு என்ன உத்தரவிட்டா அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நேரத்துல இவங்க இப்படி போகக்கூடிய சமயத்துல அந்த ஷாம் சிரியாவில் அமாலிகா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அமாலிகா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினர்கள், அவர்களுடைய ஆதிக்கம் அங்க இருந்துச்சு. அவங்க ரொம்ப குடும்பக்காரங்களா இருந்தாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பனு இஸ்ரவேலருக்கும் அல்லாஹ் என்ன உத்தரவிடுறான் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பூர்வீக பூமி அங்க இருக்குதுல்ல, அந்த அமாலிகாட்ட சண்டை போட்டு அவங்களையெல்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றி நீங்க அதை கைப்பற்றுங்கள். உங்க பூர்வீக பூமி அதான், நீங்க அதை கைப்பற்றி நீங்க அங்க போய் வசிச்சுக்குவீங்க என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் அந்த அமாலிகா ரொம்ப வலிமையானவர்கள், சாதாரண ஆளுகள் இல்லை. அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய வலிமையை பார்த்து பயந்து நாங்கள்லாம் சண்டைக்கு வர மாட்டோம், நாங்கள் சமூகையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்கெல்லாம் நாங்க வரல, இது சண்டைக்கு வரல, அவங்கள்ட்ட போய் நாங்கள் போறதில்ல, அந்த ஊருக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப அல்லாஹ் அவங்க நினைச்சான்னு சொன்னா, இவங்க இருந்த இடம் எப்படிப்பட்ட சொன்னா தீ என்ற ஒரு இடம், அதாவது பெரிய பாளையம். அது பெரிய பாளையம்னு சொல்லுவோம். அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னா 10 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமா, 10 மைல் அளவுக்கு தான் இருக்கும். இப்ப அந்த இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இப்போ அங்க என்னது இல்லை, உணவுக்கு எதுவும் கிடையாது,
மரம் கிடையாது, நிழல் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த உயிரினங்களும் கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட இடத்துல இவங்க இருந்துகிட்டு இவங்க சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த தீர் என்ற அந்த பகுதியிலேயே இவங்களை 40 வருஷமா அப்படி சுத்த விட்டுட்டான். தன்னுடைய இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று அந்த ஊருக்கு போகாததுனால 40 வருஷங்களாக அந்த பூமியிலேயே அல்லாஹ் இவர்களை சுற்ற விட்டான். இப்ப இந்த 40 வருஷம் சுத்தும் போது இவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னா, நடந்து போய் போகலாம், மிஸ்ருக்கு போயிடலாம், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த எல்லை வராது. இரவாயிரம், இரவுல தங்கிட்டு காலைல முடிச்சு பார்த்தா எங்க புறப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. எந்த இடத்துல புறப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. காலையில முடிச்சு பார்த்தா எந்த இடத்துல புறப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருப்பாங்க. இப்படியே இவங்க 40 வருஷம் கொஞ்ச நாள் போக இவங்களுக்கு உணவு ஒன்றும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. மேல நிழலும் கிடையாது, பகல்புறா வெயில். இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீங்க உங்க கோரிக்கையை ஏற்று மேல மேகத்தை கொண்டு உங்களுக்கு நிழல் கொடுத்தோம். மேகத்தை கொண்டு என்ன செஞ்சோம்? நிழல் கொடுத்தோம். அதே மாதிரி சாப்பாடு வேணும், இது வேணும். நீங்க இப்ப என்ன செஞ்சோம்? சாப்பாட்டை நாம இறக்கி வைத்தோம். மண்ணு சல்வா. இப்ப மண்ணு சல்வா அப்படிங்கிறது சுருக்கமா சில விஷயங்கள் நிறைய விரிவுரைகள் எழுதுறாங்க. மண்ணுண்டா என்ன, சல்வாண்டா என்ன? மண்ணு சல்வா அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மண்ணு அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் மேல இருந்து பனிப்பொழிவு மாதிரி இறங்கும். அது அந்த மரத்தினுடைய இலைகள்ல போய் அப்படிங்கிற கோந்து மாதிரி ஒட்டிக்கும். அது பாலை விட வெண்மையாக இருக்குமா, நல்ல இனிப்பா இருக்கும். இது காலையில இறங்கிச்சு, காலை சூரிய வெயில் பட்டுச்சுன்னா கரைஞ்சிடும். வெயில் படுறதுக்குள்ள இதை சேமிச்சு வச்சுக்கணும். இவங்க எடுத்து செய்வாங்க, அன்னைக்குள்ள உணவாக அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வெயில் வர்றதுக்குள்ள அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சல்வா அப்படிங்கிறது காடை மாதிரி ஒரு பறவை, சின்ன பறவை. இந்த பறவை தானா அங்க வரும். இதைத்தான் எல்லாம் சொல்ற நாம் இறக்கி வைத்தோம். இன்னும் சில பேர் குர்ஆனுடைய ஒரு கட்டில உணவு இறங்கிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கட்டிலேயே அப்படி இறங்கிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் குர்ஆனுடைய விரிவுரை அதிகமாக சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு உணவு, அதாவது எது கிடைக்காத ருசியான உணவு. அப்ப அந்த காடை மாதிரி உள்ள அந்த பறவை இருந்துச்சுன்னா பறவை, அதை இவங்க பிடிச்சு அதை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த இனிப்பு, இந்த பறவை உணவு, இந்த உணவுகளை அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன அல்லாஹ் உத்தரவு போட்டுதான் சொன்னா, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வழங்கி வரணும், ஆனா சேமிச்சு வச்சுக்க கூடாது. நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், டெய்லி இறக்குறேன், டெய்லி அனுப்புறேன். அப்ப நாளைக்கு வேணும் அப்படிங்கிறது தவிர கூட ஆகப்பட்டு சேமிச்சு வச்சிடக்கூடாது. இப்ப இந்த அல்லாஹ்வுடைய இந்த நிபந்தனையை மீறிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. சேமிச்சு வைக்க ஆரம்பிச்ச உடனே அதை அல்லாஹ் இறக்கிறத நிறுத்திட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தத நான் சொன்னதுல நம்பிக்கை வரல, உங்களுக்கு நான் கொடுப்பேன் டெய்லின்னு சொல்லிட்டேன், நம்பிக்கை வரல, நீங்க சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சா அதை நிறுத்திட்டான். இப்ப இந்த நிறுத்தினது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம அவங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யல, நாம எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்துக் கொண்டார்கள், அநியாயம் செய்து கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களே இவங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், இவங்க தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் இவ்வளவு உபகாரங்களை செஞ்சான். இன்னும் குர்ஆனுடைய விரிவுரையை எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டான். எல்லா தேவைகளுக்கும் வெயில் அடிச்சிச்சு, நிழலை கொடுத்தான், மேகத்தை வச்சு நிழலை கொடுத்தான். சாப்பாடு வேணும்ட்டாங்க, மண்ணு செல்வாக கொடுத்தான். தண்ணீர் வேணும்ட்டாங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பக்கத்துல ஒரு பாறை இருக்குது, அதில் போய் அடிங்க, தண்ணீர் வேணும்ட்டாங்க. தண்ணீர் 12 ஊற்றுக்கள் வந்துச்சு. அதுல 12 பிரிவுகள் இருந்தாங்க. அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊற்றுல இருந்து குடிச்சிக்கிங்க அப்படின்னு அல்லாஹ் தண்ணீரையும் கொடுத்த ஏற்பாடு செஞ்சான். எல்லா ஏற்பாடும் தான் செஞ்சான். இப்படி எந்த சமுதாயத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறான், வேற யாருக்கும் செய்யல இந்த உபகாரத்தை. நம்ம அல்லாஹ் தஆலா இதுதான் சொல்லி காட்டுறான், இவ்வளவு உபகாரம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இவங்க போட்டிருக்க உடை இருக்குல்ல, துணி வேணுமே, 40 வருஷம் என்ன செய்யறது, அந்த துணி அழுக்கடையாமல் மக்கி போகாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். 40 வருஷம் என்ன செய்யறது, அழுக்கும் படாது. 40 வருஷம் அவர் துணி இருக்க முடியுமா, அது வைக்கும் போது என்ன செய்யும், கிழிஞ்சு போயிடும். அப்படி கிழியாம அல்லாஹ் பாதுகாத்தான்.
சரி, அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தவர்கள், சிறுவர்களாக இருந்தவர்களுக்கு அவர்கள் வளர வளர அந்த துணியும் வளர்ந்து கொண்டு இருந்துச்சான். துணி என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே செல்லுமா. அந்த அளவிற்கு அல்லாஹ் உபகாரம் செய்தான் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதை நமக்கு விரிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இவ்வளவு உபகாரங்கள் அல்லாஹ் செஞ்சு அதைத்தான் சொல்றான், உங்களுக்கு இப்பெல்லாம் உபகாரம் செஞ்சல, இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது யாருக்கு சொல்றான்? இது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து, அந்த பக்தி சிறுவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னோர்களுக்கு இப்படிப்பட்ட உபகாரங்கள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு காலம் அனுபவிச்சாங்க, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. நபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க. குர்ஆனை வேதமாக கொடுத்திருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் செஞ்ச உபகாரத்துக்கு நன்றிக்கடனா இதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. அல்லாஹ் அதை நிறுத்திட்டா. இப்போ என்ன செய்யணும்? அடுத்த உணவு வேணும்ல, சாப்பாடு வேணும்ல. இப்போ அடுத்த சாப்பாடு உங்களுக்கு வேணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இப்போ அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யறது? இப்போ இனிமேல் நான் கொடுத்த நியமத்துகள் நீங்க அதை சரியாக நிபந்தனைப்படி பயன்படுத்தாதனால நான் நிறுத்திட்டேன். நீங்க தான் நிறுத்திட்டீங்க, நீங்களே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு அதை நிறுத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த உணவு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்குள்ள நுழைங்க. அல்லாஹ் சொல்றான், வைதுகுல்னதுகுலு ஹாதிஹில் கரியத, இந்த கிராமத்துல இந்த ஊர்ல நீங்க நுழையுங்கள். குர்ஆனுடைய விரிவாளர் சொல்லும் பொழுது சில பேர் சொல்றாங்க, இது ஒரு பக்கத்துல இருந்த ஒரு ஊரை அல்லாஹ் சுட்டி காட்டி சொன்னான்னு சொல்றாங்க. இன்னொரு குர்ஆனுடைய விரிவாளர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அல்லாஹ் சொன்னாங்கல்ல சிரியாவுக்கு போகட்டு, அந்த சிரியாவுக்குள்ள நீங்க நுழையுங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள நீங்க நுழைய வேண்டும். ஊருக்குள்ள போங்க. இப்போ குடு மின்ஹா ஹைது ஷி'தும் ரகதன், நீங்க அந்த ஊருக்குள்ள போய் அந்த ஊர்ல எந்த இடத்துல என்ன சாப்பிட்டு விரும்புறீங்களோ அதை சாப்பிட்டுக் கொள்ளுங்க. என்ன விருப்பமோ அதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஊருக்குள்ள போய் நீங்க எது வேணா சாப்பிட்டுக் கொள்ளுங்க. ஊருக்குள்ள நுழையும் பொழுது வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், அந்த ஊருடைய நுழைவு வாயில நீங்க நுழையும் பொழுது பணியோடு நுழையுங்கள். தலையை தாழ்த்தியவர்களாக பணிவாக அந்த ஊருக்குள்ள நீங்க நுழையணும். ஊருக்குள்ள போகும்போது என்ன செய்யணும்? பணிவோடு போக வேண்டும். நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகணும். தௌபா தௌபான்னு தமிழ் நம்ம இப்போ சொல்றோம்ல, அது மாதிரி தௌபா தான் ஹித்தத்துன் ஹித்தத்துன், அதுக்கு வந்து அர்த்தம் என் தௌபாவை ஏற்றுக்க, எங்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சு செய்யணும். நாங்கள் ஒரு நாள் அநியாயம் செஞ்சுட்டோம், அதெல்லாம் நீ செஞ்சது நன்றி, உபகாரங்களுக்கெல்லாம் நன்றிக்கேடு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிரு தௌபா தௌபா தௌபான்னு ஹித்தத்துன் 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 சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? ஹித்தத்துன்னு சொன்னா தௌபாங்கிற அர்த்தத்தை சுருக்கமா சொல்றாங்க. தௌபா செய்யுங்கள், தௌபா ஏற்றுக்கொள், எங்க தௌபா ஏற்றுக்கொள் அப்படின்ட்டு அல்லாட்ட நீங்க என்ன செய்யணும்? தௌபா 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 தௌபான்னு சொல்லிக்கிட்டே உள்ள நுழையணும். நஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், உங்களுடைய பாவங்களை நாம் உங்களுக்கு மன்னித்து விடுவோம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், உபகாரம் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம். நம்முடைய நியமத்துகளை நற்செயல்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த நியமத்துகளை இதோடு முடிச்சிட மாட்டோம், இன்னும் அதிகப்படுத்தி தருவோம்ட்டு அல்லாஹ் சொன்னான், வாக்குறுதியும் கொடுத்தான். நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டு நடந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை இன்னும் அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துக்கு கீழே குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அதாவது ஒண்ணு அல்லாஹ் இவங்களுக்கு அந்த உணவை நிறுத்திட்டதுனால இவங்க அந்த உணவு தேவை இருக்கிறது உறுப்பு நுழையும். இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, இவங்க மண்ணு செல்வாலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, மண்ணு செல்வா சாப்பிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்களா, இதையும் சொன்னாங்க, சாப்பிட்டு இது சளிச்சு போச்சு, வேற ஏதாவது புதுசா உணவு கொடுங்க. புதுசா அல்லாஹ் எவ்வளவு மேல இருந்து தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு அருமையான உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கிடைக்கிறத வச்சு உணவே கிடைக்காத இடத்துல ஒரு உணவு கிடைக்கிறதுனா அது திருப்திப்பட்டுக்கணும்ல. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வேற ஏதாவது மாற்றமான உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செஞ்சான், நீங்க இந்த ஊருக்கு போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பமான உணவு, விதவிதமான உணவுகளை நீங்க மாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய உபகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தான். இந்த உபகாரங்களை பூரா அவங்களுக்கு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான்.
அதற்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் அவங்க பனு இஸ்ரவேலுக்கு என்ன உபகாரம் செஞ்சான், அவர்களிடத்தில் என்னென்ன அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்லி வருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த நாம் இப்போ எதை கேட்டோமோ அதில் என்னென்ன படிப்பினைகள் நமக்கு வைத்திருக்கிறானோ அந்த படிப்பினைகளை உணர்ந்து நாமும் செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு என்ன படிப்பினை அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்ததுல திருப்திப்பட்டுக்கணும், அல்லாஹ் கொடுத்ததுல திருப்திப்படணும். முதல்ல அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இது சுருக்கமாக இதில் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உணர்ந்து செயல்பட தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன்